அனைவருக்கும் வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இல்லாமல் ரிட்டர்ன் வேண்டுமா அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் பார்க்குறோம். அதில் பார்க்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, கோல் இந்தியா, என்டிபிசி ஆகிய நிறுவனங்களுடைய ஃபண்டமெண்டல், அதனுடைய தொழில்கள், 10 வருட ரிட்டர்ன் ஆகியவற்றை பார்ப்போம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நான் காசு வாங்கி கொண்டு எந்த ஷேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. இது ஒரு ஃபுல்லாகவே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். அதனால் நீங்கள் பல தகவல்களை தெரிந்து கொண்டு சுய ஆய்வு செய்து சுய முடிவு செய்து ஷேராக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் வாங்க. அதுதான் சால சிறந்ததாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன கதையை பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா ஆர்யூ டர்பி அப்படிங்கிறவர் கலிபோர்னியாவில் இருந்து வந்தார். அவர் ஒரு தங்கத்தை தோண்டி எடுக்கணுன்ட்டு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல தோண்டி பார்த்தாரு. அவர் தோண்டி கொண்டே இருந்தார். பல வருடங்கள் உருண்டது. அந்த இடத்துல தங்கம் கிடைக்கவே இல்லை. கொஞ்சம் ஒரு மெல்லிய கூட வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிடைக்கல. இவர் பல வருடங்கள் முயற்சி செய்து பார்த்துவிட்டு அதை ஒரு காயலாங்கடைக்காரர்கிட்ட விற்றுவிட்டு அந்த இயந்திரத்தையும் விற்றுவிட்டு அவர் கிளம்பி விட்டார். அப்புறம் அந்த காயலாங்கடைக்காரர் என்ன பண்ணார்னா, ஒரு தங்கத்தை பற்றிய ஒரு பொறியியல் நிபுணரை அழைத்து வந்தார். அந்த இடத்த ஆய்வு செஞ்சார். அவர் பார்த்தீங்கன்னா மிக அருகாமையிலே உங்களுக்கு தங்கம் கிடைக்கும், தோண்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உடனே அவர் அந்த இடத்த தோண்டினார். 3 அடியில் அது தங்கம் கிடச்சிருச்சு. மறுபடியும் அவர் ஒரு தங்க சுரங்கத்துக்கு அதிபதியானார். மிகப்பெரிய கோடீஸ்வரரானார். இது உண்மையிலே நடந்த கதை தான். அந்த மாதிரி தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நாம் விட்டு வெளியே விட்டால் அந்த முழு பலனையும் நம்ம அனுபவிக்க முடியாது. அதனால் நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் செய்துவிட்டு பல வருடங்கள் காத்திருப்பதன் மூலம்தான் நீங்கள் அந்த தங்க சுரங்கம் போல் பலனை நீங்கள் அனுபவிக்க முடியுங்கிறத புரிஞ்சுங்க. இப்போ முதல்ல ஓஎன்ஜிசி நிறுவனத்தினுடைய தொழில்கள் அண்டு ஃபண்டமெண்டல், அதனுடைய 10 வருட ரிட்டர்னை பார்ப்போம். ஓஎன்ஜிசி நிறுவனம் மத்திய அரசு நிறுவனம். இது எண்ணெய் அண்டு இயற்கை எரிவாயு நிறுவனம். இது குரூட் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், ப்ரொடக்ஷன், நேச்சுரல் கேஸ் ஆகிய தொழில்களை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறது. ஓஎன்ஜிசி நிறுவனத்தை பலத்தை பார்த்துருவோம். இது ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோ உள்ள நிறுவனமாக இருக்கிறது. அண்டு டிவிடெண்ட் ஈல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அது இல்லாமல் இது 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிஎஸ்யூ ஸ்டாக்கு, பப்ளிக் செக்டர் நிறுவனம். இதனுடைய பலகீனத்தை பார்த்தீங்கன்னா, குரூட் ஆயில் ஏற்ற இறக்கத்தை பொறுத்து இந்த ஷேரினுடைய ஏற்ற இறக்கம் அதிகமாக காணப்படும். கவர்மெண்ட் பாலிசிக்கு ஏற்ப இந்த ஷேர் ஏற்ற இறக்கங்களை கொண்டுள்ளதால் ஒரு சில டைமில் இது மிகவும் இறங்கி சென்றுவிடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுங்க. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 4.02%. நல்ல டிவிடெண்ட் ஈல்டு தான். செக்டார் பி பார்த்தீங்கன்னா 11.11, ஷேர் பி பார்த்தீங்கன்னா 10.2. இப்போ இந்த ஷேர் ப்ரைஸ் அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. இதனுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா 3,87,635 கோடி. புக் வேல்யூ 301 ரூபா 76 காசு. ஃபேஸ் வேல்யூ 3 ரூபா. ROE பார்த்தீங்கன்னா 15%. இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் தெரியுது. டெப்ட்டு பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குது. இப்போ 2006லேருந்து 2016 இதனுடைய 10 வருட ரிட்டர்னை பார்த்துருவோம். 2006 பார்த்தீங்கன்னா இது 68 ரூபா 80 பைசாவாக இருந்தது. 2016 இது 124 ரூபா 50 பைசாவாக ஏறியுள்ளது. ஏறக்குறைய 6 to 7% கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துள்ளது. இது டிவிடெண்ட்டு தோராயமாக ஒரு 3% போட்டுட்டா கூட டோட்டலாக 10% கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துள்ளது. அடுத்து 2016லேருந்து 2026 அந்த 10 வருட ரிட்டர்னை பார்த்துருவோம். 2016 இதனுடைய விலை 124 ரூபா 50 காசு. 2026 285 ரூபாயாக ஏறி உள்ளது. இது ஏறக்குறைய 8 to 9% கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துள்ளது. ப்ளஸ் டிவிடெண்ட்டு ஒரு 4% போட்டினா கூட 13% இந்த ஷேர் அந்த 10 வருஷத்தில் கூட்டு வட்டியாக நமக்கு லாபம் கொடுத்துள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அடுத்து 2வது பார்க்கக்கூடிய ஷேர் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா. இதனுடைய தொழில்கள், ஃபண்டமெண்டல் அண்டு 10 வருட ரிட்டர்னையும் பார்த்துருவோம். கோல் இந்தியா என்பது மத்திய அரசு நிலக்கரி உற்பத்தி நிறுவனம்.
அவ்வாறு அந்த உற்பத்தி செய்த நிலக்கரியை ரயில்வே டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் செய்கிறாங்க. அதன் மூலமும் அவங்க லாபத்தை ஈட்டி வருகிறார்கள். இதனுடைய ஆர்வி பார்த்தீங்கன்னா 30% 35% இருக்கிறது. இந்த கம்பெனிக்கு இது ஒரு மிகப்பெரிய பலம். இதனுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா 2,96,057 கோடி. புக் வேல்யூ வந்து 182 ரூபா 13 காசு. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 5.52%. மிக அதிகமான டிவிடெண்ட் ஈல்டு வழங்கி வருகிறது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. செக்டார் பிஇ வந்து 16.08%. ஷேர் பிஇ வந்து 9.53%. ஷேர் ப்ரைஸு இன்னமும் அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. இந்த கம்பெனியினுடைய 10 வருட ரிட்டர்னை பார்த்துருவோம். இந்த நிறுவனம் பொறுத்தவரை 2010 to 16 வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். 2010 தான் இந்த கம்பெனி லிஸ்ட் ஆகியிருக்கிறது. இதனுடைய லிஸ்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 245 ரூபாயில் லிஸ்ட் ஆனது. 2010 245 ரூபாய் இருந்த ஷேர் 2016 300 ரூபாயாக ஏறி உள்ளது. இந்த 6 வருடங்களில் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3 to 4% கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துள்ளது. அதோட டிவிடெண்ட் ஒரு 5% தான் நம்ம கூட்டிட்டா டோட்டலாக 9% கூட்டு வட்டியாக நம்மளுக்கு லாபம் கொடுத்துள்ளது. அதுக்கு அடுத்தது 2016 2026 வரை 10 வருட ரிட்டர்னை பார்த்துருவோம். இது 2016 பார்த்தீங்கன்னா 300 ரூபாயாக இருந்தது. 2026 இது 460 to 470 ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. 10 வருடங்களில் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 4 to 5% கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துள்ளது. இதனுடைய டிவிடெண்ட் ஒரு 5% கூட்டிட்டா கூட மொத்தம் ஒரு 10% கூட்டு வட்டியாக இந்த ஷேர் லாபத்தை கொடுத்து வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து மூணாவதாக என்டிபிசி அதனுடைய தொழில் அண்டு ஃபண்டமெண்டல் அண்டு 10 வருட ரிட்டர்னை பார்ப்போம். என்டிபிசி நிறுவனம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் மிகப்பெரிய மின்சார உற்பத்தி நிறுவனமாகும். தெர்மல் பவர், ரெனியூவல் எனர்ஜி, ஹைட்ரோ அண்ட் கேஸ் பவர், இப்படி எல்லா வகையிலும் அவங்க மின்சாரத்தை உற்பத்தி செய்து விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள். இதனுடைய ஆர்வி பார்த்தீங்கன்னா 13% 15% இருக்கிறது. ஆர்ஓசிஏ பார்த்தீங்கன்னா 10% 12% இருக்கிறது. அதனால் கொஞ்சம் பரவாயில்லையாக தோணுது. அதுக்கு அடுத்தது இதனுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா 3,91,115 கோடி. புக் வேல்யூ வந்து 203.18 காசு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. டிவிடெண்ட் ஈல்டு 2.07% தான், குறைவு தான். செக்டார் பி வந்து 34.68. ஷேர் பி வந்து 16.19. ஷேர் ப்ரைஸ் வந்து அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. இப்போ என்டிபிசி நிறுவனத்தினுடைய 10 வருட ரிட்டர்னை பார்த்துருவோம். இப்போ 2006 to 2016 பொறுத்தவரை 2006 இது 75 ரூபாய் இருந்தது. 2016 இது 135 ரூபாயாக வளர்ந்துள்ளது. மொத்தத்தில் இது 6 to 7% கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துள்ளது. டிவிடெண்ட் ஈல்டு ஒரு 2% போட்டுட்டா கூட 9% கூட்டு வட்டியாக இந்த ஷேர் வந்து லாபத்தை கொடுத்துள்ளது. 2016 to 2026 10 வருட ரிட்டர்னை பார்த்துருவோம். 2016 இது 135 ரூபாயாக இருந்தது. 2026 130 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது வந்து தோராயமாக 9 to 10% கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துள்ளது. அதோட டிவிடெண்ட்டு 2% சேர்த்துட்டோம்னா 12% நம்மளுக்கு கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துள்ளது. இது உங்களுக்கு தகவல்களுக்காக மட்டும்தான். அதனால் நீங்கள் முடிவு செய்யுங்க, இந்த ஷேரை வாங்கலாமா அல்லது ஏற்கனவே ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா இதை ஹோல்டிங்கில் வைத்து கொள்ளலாமா என்று நீங்கள் முடிவு செய்யுங்க. அதே போல் நீங்கள் வைத்திருக்கும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஷேராக இருக்கட்டும், என்னுடைய கமெண்டில் தெரியப்படுத்துங்க. அது உடனே உங்களுக்கு ஆய்வு செஞ்சு ரிப்ளை செய்கிறேன். அதே போல் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும். அதே சமயத்தில் அந்த ஹைப்புங்கிற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோனுடைய வியூஸ் அதிகரிக்கும். அந்த சப்போர்ட்டை பண்ணுங்கன்னு எதிர்பார்க்குறேன். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.